ஹோட்டலுக்கெல்லாம் போனால் பரோட்டாக்கு சால்னா கூடவே ஒரு கெட்டி சால்னா கொடுப்பாங்க. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பரோட்டா கூட இந்த கெட்டி சால்னா ஊற்றி சாப்பிடும்போது அடடே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை தூள் உரிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் இது கூட கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கி வந்ததும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் அதில் சோம்பு போட்டு வெடிக்க வச்சிடலாம். சோம்பு வெடிச்சது நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு இனுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த மசாலா இன்க்ரீடியன்ஸோட ராஸ்மெல் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் மல்லி இலைக்கு பதிலாக புதினா இலைகளை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான கெட்டி சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கியூட்டீஸ் அல்ட்டியாக இருக்கும். பரோட்டா கூட மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.